ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளாஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 1.5 மீட்டர்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைப் வந்து இப்படி வர மாதிரி என்னால் போட்டு ஸ்டிச் பண்ண முடியல. ஹைட்டு பத்தலை, 1.5 மீட்டர் எடுத்தேன். எனக்கு 2 மீட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரைப் வந்து நேராக வர மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு வந்து 1.5 மீட்டர் நினைக்கிறேன். ஸ்ட்ரைப் வந்து குறுக்க வர மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஜஸ்ட்டு கிளாத் அப்படி நம்ம வாங்கினுக்கிற அந்த கரப்பாக இருக்கிற கிளாத்தவே அதே வாக்கில் 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் 2 மீட்டர் வாங்கினீங்கன்னா நீல வாக்கில் ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு குறுக்க வாக்கில் ஒரு 4 டைம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இது ஷார்ட்டாக இருக்கிறனாடிக்கு நான் இப்படி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 மெஷர்மெண்ட் தேவை. ஒன்று ஃபுல் ஹைட், இன்னொன்று இடுப்பு சுற்றளவு, அப்புறம் கிராச். இந்த 3 தான் மெயின். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம மெஷர் எடுக்க பண்ண வேண்டியது டோட்டல் ஹைட்டும் இடுப்பு சுற்றளவும் கீழே வரும் இல்லையா, அந்த அகலமும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கங்க. ஒரு 2 இன்ச் எடுத்துகிட்டு மேலே வந்து எலாஸ்டிக் வந்து என்னோட கொஞ்சம் அகலம், ஸோ அதனால் 2.5 இன்ச் அவ்வளோ வைக்கிறேன். உங்களுக்கு 1 இன்ச் இருந்தால் 2 இன்ச் வைங்க. என்னோட 1.25 இன்ச் எலாஸ்டிக், ஸோ நான் வந்து 2.5 இன்ச் கீழே மார்க் பண்ணுறேன். இது வந்து மேலே. ஓகே, கீழே 2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக பிளாஸோ ஹைட் வந்து எடுத்துக்கலாம். என்னோட வந்து 38. ஓகே, நான் 38 மார்க் பண்ணுறேன். மேலே வந்து இதுக்கு வந்து 2.5 இன்ச். ஓகே, 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இன்ச்சு இங்கே வந்து 38 இன்ச் ஹைட்டு, 2 இன்ச் ஃபோல்டர் சேர்த்து 40 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து விட்டுலாம். இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஓகே, வேஸ்ட் வந்து நம்மளோட ஹிப்பு சைஸ் என்னவோ அதுலேருந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட 40ல் 4 டிவைட் பண்ணோம்னா 10 கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 12 இன்ச் வச்சுக்கிறேன். கிராச் வந்து இது வந்து ஃப்ரண்ட் பேக் 2 ஒட்டுக்கா எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஹிப் சைஸ் டிவைட் பண்ணோம் இல்லைங்களா, 10. அந்த 10ல இருந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகே, இது காமனாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் வரும்போது 4ங்கிறது 4.5, 5 கூட போடலாம். ஓகே, இப்போ 14 இன்ச். ஓகே, இங்கிருந்து 3.5. பெரிய சைஸ் போகும்போது 4.5 வச்சுக்கோங்க. 4 வந்து 40 சைஸ்க்கு மேலே வச்சுக்கோங்க. 46க்கு மேலே 4.5 வச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து இப்படியே நம்ம வந்து கிராச் வந்து வந்துடலாம். ஓகே, இங்கிருந்து இங்கே வந்து எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணுங்க. 16 வருது. அப்போ அந்த 16லேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே வந்து மோடி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 16ல் 2 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா 14 வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாஸுக்கு நம்ம ஸ்கேலில் வச்சு மெஷர் ஸ்டிச் பண்ண போகிறதுல நம்ம அப்படியே ஸ்டாண்டிங் இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து இப்படியே இந்த மேலே கொண்டு வருவேன். இப்போ இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் எடுத்துக்குங்க. இங்கேருந்து இப்படியே போய் இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நான் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். 1/2 இன்ச் மார்ஜின் விட்டோம் இல்லையா, கீழே வரைக்கும் இந்த கிராச் வரைக்கும் மார்ஜின் விட்டால் போதும், மேலே தேவையில்லை. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட் நம்ம வந்து 2ஆக ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் பார்ட் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இது ராங் சைட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு கிராச் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு கிராச் வந்து பேக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிற கிராச்சில் வந்து 2 இன்ச் கம்மி பண்ண போகிறோம். இந்த சைடில் இருக்கிற இல்லைங்களா, இந்த சைடில் இந்த 3 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த நேரம் 1.5 இன்ச் கம்மி பண்ண போகிறோம். உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
2 இன்ச்சு இது ஸ்லாண்டிங்காக போய் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய கிராச் தேவையில்லை. ரெண்டு அப்படியே போய் இங்கே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரண்ட்டு. இப்போ இங்கே வந்து 1.5 இன்ச் மேலே இருந்து கீழே வரைக்கும் 1.5 இன்ச் அப்படியே நம்ம நீ போய் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இவ்வளோ அகலமான இங்கே இது தேவையில்லை. ஃப்ரண்ட் பேக்கு மட்டும் இது அகலமாக இருந்தால் போதும். கீழே வரைக்கும் போய் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துலாம். இங்கேருந்து இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, டபுளாக இருக்கும். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேக்க போகிறோம், அது பேக்குக்கு தேக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டர் பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த வரைஞ்ச மார்க் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஹிப்பு நீங்கள் வந்து நம்ம இங்கே வரைஞ்சிருப்போம் வேஸ்ட் பார்ட் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த நேர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெண்டே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. ரெண்டு ஈக்குவலாக வச்சு ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே நம்ம 1.5 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம், அங்கே எதுவும் கம்மி பண்ணல. ஸோ நம்ம வரைஞ்சதுலேருந்து அந்த கீழே மேலேயும் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதே அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரைட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கட்டிங் முடிஞ்சுது. ஃப்ரண்ட் பேக் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. வரைஞ்சது வந்து ஃப்ரண்ட், பேக் வந்து 2 இன்ச் மேலே ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே கிராச்சும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ராங் சைட் நல்ல கெட்ட பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு இந்த கிராச் இந்த வளைஞ்ச ஏரியா இருக்குல்லையா, ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த 6 இன்ச்சுக்கு இது டபுள் ஸ்டிச் போடுறீங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இதை பார்த்தா லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, பெல்ட் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 12, பேக்கோட ஹைட் 14 வர மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பாக்கெட் வைக்க போகிறோம். இதான் ஃப்ரண்ட்டுன்னு ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், நடுவில் கிராச் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதேமாதிரி பேக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம எல்லாத்துலேயுமே நான் பேக்கெட் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் வந்து 13 இன்ச் ஹைட்டும் 7 இன்ச் அகலமுள்ள ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது அதாவது எலாஸ்டிக்கு இவ்வளோ இடம் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். அந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்த விட்டுட்டு பெல்ட்டை வச்சுக்கலாம். பெல்ட் வைக்கிறதுக்கு 6 இன்ச் ஹைட்டும் 1/2 இன்ச் அகலமும் கொண்டு இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படின்னு காமிக்கிறேன். டேபிள்னா இந்த மாதிரி ஜாயின் போடுங்க, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைடில் இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஓப்பன் சைடில் இருந்து இப்படி 3 இன்ச்சு வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஃபோல்டர்லேருந்து இப்படியே லைவ் கர்வாக இப்படி கொண்டு போயிருங்க. ஓகே, இப்படியே கொண்டு போய் இப்படியே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இங்கேருந்து இந்த ஏரியா கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போது ஃபேண்ட்டோட இது எடுத்துக்கோ நல்லா பக்கத்து மேலே பாக்கெட்டோட நல்ல பக்கம் நம்ம மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பின்னாடி ஃபேண்ட்டுக்கு பின்னாடி இந்த ஃபோல்டு பண்ணுற இடத்த விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணாலே இந்த மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்கொயர் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு கட், இந்த சைடு க்ராஸாக பாருங்கள், க்ராஸாக இப்படி ஒரு கட், இந்த சைடு ஒரு க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இது திருப்பிடுவோம். ஓகே, இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்ல பக்கம் இப்படி இருக்கும், இது ராங் சைடு, இது நல்ல பக்கம். நல்ல பக்கத்தில் ஜஸ்ட்டு உள்ள பக்கம் உள்ளே வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஷேப் எடுத்தோம் இல்லைங்களா, இங்கேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அட் கட் பண்ணிவிட்டு உள்ளே கையை விட்டால் திருப்பி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட்டு இப்படி உள்ளேயே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து பேக்கெட் ரெடி ஆகிடும். இப்போ திருப்பிட்டோம், கையை விட்டு உள்ளே திருப்பிட்டா இப்போ இப்படி தான் இருக்கும். இது ராங் சைட்லேருந்து தூக்கி இப்படியே உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு இது வந்து கரெக்டாக இப்படி இந்த ஷேப்புக்கு எடுத்து விட்ருங்க. இப்படி கரெக்டாக கீழே மேலெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படியே 1/2 இன்ச் கேப்பில் கரெக்டாக இப்படி நேராக மேலே வந்து இந்த பேக்கெட் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து பேக்கெட் வந்து ரெடி ஆகிடும். இப்படி திருப்பினீங்கன்னா பார்த்தீங்களா, இதுதான் இந்த கேப் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே நமக்கு பேக்கெட் ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஃப்ரண்ட்டு பேக்கும் சைடு அட்டாச் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் வெளியே தான் நம்ம 1/2 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நல்ல பக்கத்து மேலே உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே,
சைடு அடிக்க போகிறோம். சைடு எப்படி அடிக்கணும்னா மேலேருந்து அடிக்கிறத விட கீழேருந்து அடிச்சுட்டு போங்க, அதெல்லாம் கரெக்டாக வரும். கீழே காலுக்கு இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே சைடு ஃபுல்லாக அடிக்கும்போது பேக்கெட் வரும் இல்லைங்களா, இந்த சைடு வந்து பேக் வர்ற இந்த இடம் வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் போடுங்க, இல்லாட்டி பேக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும் சைடு ஜாயின் பண்ணும்போது. ஓகே, பார்த்து 2 சைடு சைடு ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கலாம். இப்போ சைடு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பேக்கெட் மேலே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்போம், உங்களுக்கு அது விசிபிளாக தெரியும். அந்த மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேக்கெட் வந்து க்ளோஸ் ஆகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து மேலே எலாஸ்டிக் ரெடி பண்ணிடுவோம். எலாஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கான 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இதை கரெக்ட் அந்த 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் இடம் ஒரு இன்ச்சுக்கு இடம் விட்டுருங்க. இப்படி ஒரு ஃபோல்ட், அப்புறம் இன்னொரு ஃபோல்ட். ஓகே, இப்படி வரும். ஓகே, சுற்றி வரும், கொஞ்சம் இடம் விட்டுங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜோப்பு மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்கெட் மேலே இருக்கிறது க்ளோஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மேலே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எனக்கு லூஸாக கம்ஃபர்டபுளாக வேணும்னா 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 0.5 வந்து ஸ்டிச்சஸ் கட்டி விட்டுருவேன். என்னோடது வேஸ்ட்டு இடுப்பளவு அளவு வந்து 32 4ஆல் கழிச்சோம்னா 28. அது கூட நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்க்குவேன். ஸோ 28 இன்ச்சு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி சுற்றி கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணிடுங்க, உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே, எப்போ நாடாலாம் கோர்ப்பீங்களே அந்த மாதிரி கோர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இழுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எலாஸ்டிக் மேலே எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு முதல்ல பார்த்துக்குங்க. எலாஸ்டிக் மேலே லைட்டு நல்லா இழுத்து மேலே ஸ்டிச் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு இப்போ டைம் இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், மன்னிச்சிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லைங்களா, கீழே வந்து இங்கே எல்லோ கலரில் இன்னும் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு ஃபோல்ட் அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கீழே வந்து கால் அடிச்சுக்குங்க. ஓகே, எப்பவும் போல் நம்ம அடிப்போம் இல்லைங்களா, எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ அது அந்த இடம் இங்கே வந்து நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ 2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட், 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட், இன்னொரு இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இது ஸ்டிச் பண்ணிடலாம். அதேமாதிரி 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேண்ட் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து கீழே 1 இன்ச் அதாவது 2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சின்னதாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 காலையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு இப்படி நீளமாக இந்த கால் மடக்கடிச்சோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த ஃப்ரண்ட் இந்த வளைஞ்சு வர க்ராச்சும் பேக் வர 2 க்ராச்சும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே இங்கேயும் 1/2 இன்ச் அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே அந்த கால்லேருந்து ஆரம்பித்து இந்த காலில் வந்து முடிக்கணும். ஓகே, எல்லாம் இங்கே இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அப்படியே 1/2 இன்ச் முடிப்பீங்க. ஏன்னா இது லூஸ் பிளாஸோ இல்லைங்களா, இந்த சைடும் அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சுக்கு வந்து கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பிளாஸோ ரெடி ஆகிடும்.